Hi friends, welcome to AVM's Kitchen Channel. Hello friends and viewers, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வித்தியாசமா சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன், எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுக்க போகிறோம். ஒரு 25-30 பூங்கு இது மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வாழைப்பூ எடுத்துட்டேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே என்னோடய வாழைப்பூ வடையில் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே இந்த தோல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்துருவோம். அதே மாதிரி நடுவில் பாருங்கள், இந்த நரம்பு இதையும் எடுத்துருவோம். இதே மாதிரி ஒரு பூலையும் நம்ம எடுத்துடணும். இந்த தேவையில்லாத இந்த ஸ்கின்னையும் அதே மாதிரி நடுவில் இருக்கிற இந்த நரம்பையும் எடுத்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், 3 பச்சை மிளகா, 7 பல்லு பூண்டு, பெரிய துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், 2 பத்து தேங்காய், ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சப்பொடி, ஒரு உருண்டை பிடிச்ச புளி ஊற வச்சிருக்கேன், அரை டீஸ்பூன் சோம்பு, 7 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூனு எள்ளு. ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த காஞ்ச மிளகா, தனியா, வெந்தயம், கடுகு, சோம்பு, எள்ளு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா நறுக்கி போட்டுருவோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுங்க. போதும், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவு, அரிசி மாவு, மிளகா பொடி, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுருவோம். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பஜ்ஜி பதத்தில் மாவு பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, பஜ்ஜி பதத்துக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா எடுத்து வச்சிருக்கிற அந்த வாழைப்பூவை ஒன்றா அந்த பஜ்ஜி மாவில் நம்ம முக்கி எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வாழைப்பூ வறுத்து எடுத்த அதே ஃப்ரைங் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு தேவையான அளவு மொத்தம் எண்ணெயை வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விட போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிக்கை நம்ம வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதை 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் ஏற்கனவே நம்ம வறுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கீங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டுருவோம். இது கூட என்ன பண்ண போகிறோம்னா
நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடி போட்டுருவோம். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்துருவோம். ஸ்மெல்லு செம்மையா இருக்கு. இதில் நம்ம இப்போ இந்த புளி கரைச்சலை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிருவோம். நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த வாழைப்பூவை போட போறோம். போட்டுட்டு கொஞ்சமா அப்படியே லைட்டா கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கமகமன்னு இருக்குங்க. வாங்க இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையே கமகமன்னு இருக்கு. என்னால் பொறுக்க முடியல. சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்க, இந்த வாழைப்பூ வந்து பொரிச்சது நெத்திலி மாதிரியே இருக்கு. சாப்பிட்ருவோம் இப்போ. ஆஹா, செம்மையா இருக்குங்க. அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கு. சூப்பர். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.